இருந்து வாசகம் அதிகாரம் 9 இறைவசனங்கள் 18 முதல் 22 வரை. அக்காலத்தில் இயேசு தனிந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார் என்கிற இந்த இறைய வார்த்தையை கேட்டதும் சீடர்கள் சற்று புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறுகிறார்கள். ஏனென்றால் அவரோடு பணிபுரிய ஆரம்பித்த அந்த நாட்களிலிருந்து புதுமை செய்கிற ஒரு இயேசுவாக, வல்ல செயல்கள் புரிகின்ற ஒரு கடவுளாக, வல்லமையான போதனைகளை போதிக்கின்ற போதகராக பார்த்துவிட்ட இந்த திருத்துதர்களுக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய துன்பம், அவருடைய சிலுவை, மரணம், அடக்கம், உயிர்ப்பு எல்லாம் மறைபொருளாகவே இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள முடியாமல் எப்படி தேர்ந்து தெளிவது என்று அறியாமல் அவர்கள் சற்று கலங்கி நிற்கிறார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், துன்பத்தில் மட்டுமே மாட்சி இருக்கிறது. அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட துன்பங்களை அனுபவித்துக் கொண்டுதான் வருகிறோம். ஏதோ ஒரு வழியில், மற்றொரு வழியாகவோ அல்லது நாம் செய்கிற தவறுகள் வழியாகவோ, இன்னும் பல நிலைகளில் சூழ்நிலைகள் வழியாகவோ நாம் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே வருகிறோம். இந்த துன்பங்கள் ஒருவர் நம்மை சோதிப்பதற்கு அல்ல, நம்மை புடமிடுவதற்காகவே. ஆண்டவர் இயேசு எவ்வாறு இந்த துன்பங்களை எல்லாம் ஏற்று அந்த துன்பத்தின் வழியாக மாட்சி பெற்று நம் எல்லோருக்கும் மீட்பை கொண்டு வந்து எல்லாரையும் மீட்டெடுத்தாரோ, அதே போல அன்புக்கினியவர்களே, ஆண்டவர் இயேசு நம்மையும் பார்த்து இதைத்தான் சொல்லுகிறார். நான் உங்களுக்காக பல்வேறு துன்பங்கள், தியாகங்களை எல்லாம் அனுபவித்து அவற்றின் வழியாக மீட்பை கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் என்னாலும் என்னை பார்த்தது ஒரு புதுமை செய்கிற கடவுளாக, அற்புதங்கள் செய்கிற கடவுளாக, வல்லமையோடு வலிமையாக போதிக்கின்ற ஒரு கடவுளாக மட்டுமே என்னை பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் நான் துன்பங்கள் வழியாகத்தான் உங்கள் எல்லாருக்கும் ஆட்சி கொடுக்க போகிறேன், மீட்பு வழங்கப் போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய தியாகத்தை நமக்கு எண்பித்து காட்டுகிறார். சீடர்கள் அதன் பிறகு பொறுமையாக, நம்பிக்கையோடு அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் வருகின்ற பொழுது, துயரங்கள் நம்மை எதிர்கொள்கின்ற பொழுது, நாமும் அன்புக்குரியவர்களே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் சூழ்நிலைகளை அணுக கற்றுக்கொள்வோம். அதைத்தான் இன்றைய வழிபாடும் வாசகங்களும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆகவே புரிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். வெறும் இன்பத்தில் மட்டுமல்ல, துன்பத்தில் தான் நம்முடைய வாழ்வினுடைய சுவாரஸ்யம் அடங்கி இருக்கிறது. கொண்டாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, இந்த நாளில் எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் நாங்கள் செய்ய இருக்கிற செயல்பாடுகள், பேச இருக்கிற வார்த்தைகள், எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாம் உம்முடையதாக மாறிட ஆசி அளித்தருளும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்ளுகிற
துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள், இடர்பாடுகள் இவற்றின் வழியாக நாங்கள் ஒருபோதும் சஞ்சலமடையாமல், எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் என்று சொல்லி எதிர்கேள்வி கேட்காமல் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் அதை அணுக வரமறலும். எவ்வாறு நீர் இவ்வுலக வாழ்வில் எமக்காகப்பட்ட துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் பொறுமையோடு அதே நேரத்தில் நம்பிக்கையோடு அதை எதிர்கொண்டீரோ, அதே போல நாங்களும் எதிர்கொள்ளவும் அதன் வழியாக நாங்கள் மீட்பை கண்டுகொள்ளவும் பொருள் புரிந்து கொள்ளவும் ஆசி அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.